الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون وقال الله سبحانه وتعالى إن تكونوا تعلمون فإنهم يعلمون كما تعلمون وترجون من الله ما لا يرجون وكان الله عليما حكيما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن لله ما أخذ وله ما أعطى وكل شيء عنده بأجل مسمى فلتصبر ولتحتسب ولا نقول إلا ما يرضي ربنا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள் தாபிஊங்கள் தபு தாபிஈங்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்குவாவுடைய வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் முழு நாட்டில் உள்ளவர்களும் ஒரு கவலையை சுமந்திருக்கிறோம். என்ன செய்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் போனாலும் வந்தாலும்
அந்த சென்ற வாரம் ஏற்பட்ட அந்த அனர்த்தம் நிகழ்வு, அந்த காட்சிகள் எல்லாம் எல்லோருடைய உள்ளங்களிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனதிலே ஒரு வேதனையாக இருக்கிறது எல்லோருக்குமே. ஏன் இப்படி நடந்தது, என்ன நடந்தது, அல்லாஹ் இப்படி ஒரு முடிவை ஏன் செய்தான் என்றெல்லாம் கேள்விகள் பலருடைய மனதுக்குள்ளும் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. உண்மையிலே நடந்த அந்த நிகழ்வு கியாமத் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தனையை தூண்டும் அளவுக்கு சில இடங்களில் நடந்த நிகழ்வுகளும் காட்சிகளும் மிகவுமே ஒரு கவலைக்குரியதாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. இன்னமும் அதிகமானவர்கள், பெண்கள், ஆண்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு போய் சேரவில்லை. 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் மஸ்ஜிதுகளிலே, பொது இடங்களிலே ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் சிரமத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களுக்கு தண்ணீரும் கரண்டும் கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. மிகவும் கண்ணியமானவர்கள், கௌரவமானவர்கள், சிறப்பானவர்கள் அவர்களும் கூட தண்ணீருக்காக வேண்டி போலினிலே, பாதைகளிலே நின்று சிரமப்பட்டு கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. சில நிகழ்வுகள் அதை எங்களால் நினைக்க முடியாது. இப்படியும் நடந்ததா? தந்தை ஒரு பிள்ளையை பிடித்து கொண்டு ஓடுகிறார். மற்ற பிள்ளை, வாப்பா நானும் வருகிறேன், என்னையும் அழையுங்கள். ஆனால் அவரால் இந்த சிறிய பிள்ளையை பார்ப்பதா, பெரியவனை பிடிப்பதா? கண்ணுக்கு முன்னால் ஒரு மகன் கையிலே, அடுத்த மகன் தண்ணீரிலே அல்லது சேற்றுக்கு கீழால். ஒரு தந்தையின் காட்சி எல்லோருக்கும் கவலையை தந்திருக்கும். அவரை காப்பாற்றுவதற்கு, இழுத்து எடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், என்னை எடுக்க வேண்டாம், என்னுடைய 2 கால்களையும் அடியிலே பிள்ளைகள் பிடித்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்படி சோகமான ஏராளமான கதை. சில உலகத்தின் பாகங்களிலே நடந்த நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே நேரடியாக கண்ட, கேள்விப்பட்ட, எங்களுக்கு அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்களிலே இப்படியான காட்சிகளை நாம் எங்களுடைய நாட்டிலே இப்படித்தான் பார்த்திருக்கிறோம். கியாமத் வந்தால் எப்படி இருக்கும் என்ற சிந்தனையை தூண்டுகிறது. என்னை பார்ப்பதா, மகனை பார்ப்பதா, மனைவியை பார்ப்பதா, குழந்தையை பார்ப்பதா? ஒருவர் சொல்லுகிறார், துப்புரவு செய்து கொண்டிருக்கும் பொழுது 6 மாத குழந்தை மரணித்து அப்படியே தண்ணீரிலே வருகிறது. ஹைர், இது அல்லாஹுடைய முடிவு. அல்லாஹ் முடிவு செய்தவர்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஈமானிய கண்ணோட்டத்தில் நாம் இவைகளை எப்படி பார்க்க வேண்டும்? இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே இப்படியான நிகழ்வுகளின் மூலம் நாம் என்ன பாடம் படிக்க வேண்டும்? இதை எப்படி நோக்க வேண்டும்? எப்பொழுதும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில்லை. முஃமின்களுக்கு அல்லாஹுவை சுஜூது செய்யக்கூடிய, ருக்கு செய்யக்கூடிய, அவனை ஒருவன் என்று ஏற்று வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் தண்டனை வழங்குவதில்லை. ஆனால் அல்லாஹுடைய புறத்திலிருந்து சில சோதனைகள் வரும். அதை முஃமின்கள், முஸ்லீம்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வினுடைய அருள் பார்வையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அது கோப பார்வை அல்ல. ஏன்?
இந்த அனர்த்தத்திலே ஒரு சாரார் மரணித்து விட்டார். இடிபாடுகளுக்கு கீழால், தண்ணீரிலே மூழ்கி, மண் சரிவுகளுக்கு கீழால் என்று ஒரு சாரார் மரணித்து விட்டார். இவர்களை பற்றி நாம் எப்படி பார்க்க வேண்டும்? மரணித்தவர்கள் யாருமே அவர்களுடைய மௌத்துடைய நேரத்துக்கு முன்னால் மரணிக்கவில்லை. அவர்களுக்கென்று முடிவு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் தான் மரணித்தார்கள். அவர்கள் அந்த நேரத்துக்கு பின்னால் ஒரு நிமிடம் கூட இந்த உலகத்திலே வாழுவதற்கு இருக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு முடிவு செய்யப்பட்ட அந்த மௌத்தை ஷஹாதத்துடைய மௌத்தாக சந்தித்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா அல்லது வேறொன்று? உலகத்தில் எல்லோரும் அந்த மௌத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் சுஜூதிலே மரணித்தார், நல்ல மௌத்து என்கிறோம். ருகூவிலே மரணித்தார், நல்ல மௌத்து என்கிறோம். நல்ல நிலையிலே மரணித்தார், நல்ல மௌத்து என்கிறோம். ஹதீஸ் சொல்லுகிறது, புகாரியுடைய ஹதீஸ், இடிபாடுகளுக்கு கீழால் மரணித்தவர்கள், தண்ணீரிலே மூழ்கி மரணித்தவர்கள், இவர்களெல்லாம் சுஹதாக்கள், ஷஹாதத்துடைய மௌத்தை சந்தித்தார்கள். எங்களுக்கு ஹதீஸிலே சொல்லப்பட்டதைத்தான் சொல்லலாம். அந்த மௌத்தை அல்லாஹ் அவர்களுடைய மன்னிப்புக்கும் அந்தஸ்துக்கும் காரணமாக்கிவிட்டார். அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறோம், அவர்கள் கபறுகளிலே சந்தோஷமாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்கள் எல்லோரையும் மன்னித்து உயர்ந்த அந்தஸ்துகளை அவர்களுக்கு வழங்குவானாக. அதனால் இது மரணித்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் பார்வை. அவர்கள் முடிவு செய்யப்பட்ட நேரத்தில் தான் மரணித்தார்கள். அந்த மௌத்தை ஷஹாதத் என்ற சிறந்த நன்மை கூறப்பட்ட நல்ல மௌத்தாக சந்தித்தார். இது அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அநியாயமல்ல, ரஹ்மத். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அஃபாக்கியமல்ல, பாக்கியம். இரண்டாவது, பெரிய ஒரு கூட்டம் இழப்புகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நெருக்கமான ஆத்மாக்களை, உறவுகளை இழந்திருக்கிறார்கள். பிள்ளைகளை, கணவன்மார்களை, மனைவிமார்களை, ஒரே இரவிலே விதவைகள், அனாதைகள், உடன்பிறப்பு சகோதர சகோதரிகளை என்றெல்லாம் நெருக்கமான உறவுகளை இழந்திருக்கிறார். பல கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிறார். கஷ்டப்பட்டு கட்டிய வீடுகளை முழுமையாக இழந்திருக்கிறார்கள், பகுதிகளாக இழந்திருக்கிறார்கள். உடம்பிலே சிலருக்கு காயங்கள், வருத்தங்கள். இந்த இழப்புகளை கொண்டு இப்படியான பயங்கரமான நெருக்கடியை சந்தித்தவர்களை பற்றி நாம் எப்படி பார்ப்போம்? அல்லாஹுவை நம்பிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகத்திலே அனைத்தும் நலவு என்றுதான் ஹதீஸ் சொல்லுகிறது. அஜபன் லி அம்ரில் முஃமின். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துகளை, பாக்கியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இன் அஸாபத்துஹு லர்ராஉ ஸபர ஃபகான கைரன் லஹு வ இன் அஸாபத்துஹு ஸர்ராஅ ஃபகான கைரன் லஹு. முஃமினுக்கு சந்தோஷமான நிகழ்வு ஏற்படுகிறது, அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார், அதுவும் அவருக்கு இந்த உலகத்திலே நலவு. இன்னும் ஒருவருக்கு ஒரு சோதனை, கஷ்டம், சிரமம் ஏற்படுகிறது, ஒரு கவலையான நிகழ்வு ஏற்படுகிறது, அதை அவர் பொறுமை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய முடிவை கல்வால் ஏற்றுக்கொள்ளுகிறார். அது அவருக்கு நலவாகவே ஆகிவிடுகிறது. இது முஃமினுக்கு மட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இழந்தவர்கள் யாரும் மறுமையுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நஷ்டவாளிகள் அல்ல, பெரும் பெரும் லாபத்தை அடைந்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழப்புகள் ஏற்பட்டவர்களுக்கு ஆறுதலுக்காக வேண்டி தன்னுடைய மகளின் பிள்ளை மரணிக்கும் பொழுது சொல்லி அனுப்பிய செய்தி, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அடிப்படையில் இழப்புகள் ஏற்படுகிறதோ எல்லோருக்கும் ஆறுதல் வார்த்தை.
இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா. எவைகளை எல்லாம் அல்லாஹ் எடுத்து கொண்டானோ அதுவும் அவனுக்கு சொந்தமானது, எவைகளை எல்லாம் அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ அதுவும் அவனுக்கு சொந்தமானது. வகுல்லு ஷைஇன் இந்தஹு பி அஜலின் முஸம்மா. உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த ஒவ்வொன்றுக்கும் தவணை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதை தாண்டி எதுவுமே போவதில்லை. ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப். எனவே எல்லோரும் இப்படியான நிகழ்வுகள், இழப்புகள், கவலைகள் ஏற்படும் பொழுது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நன்மை ஆதரவு வைக்க வேண்டும். வலா நகூலு இல்லாமா யுருதி ரப்பனா. எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வை பொருத்தக்கூடிய, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாசகங்களை தவிர வேறு எதையும் நாம் பேச மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்த பாடம். இறை நம்பிக்கையாளர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் மிகவும் நேரடியாக பேசுகிறான். வல நபுலுவன்னகும். என்னை நம்பி வாழக்கூடிய இறை விசுவாசிகளே, உங்கள் எல்லோரையும் இந்த உலகத்திலே நான் சோதிப்பேன். பிஷைஇம் மினல் ஹவுஃப். சிலருக்கு அச்சம், பயம் போன்ற சூழ்நிலையை ஏற்படுத்துவதன் மூலம். வல்ஜூ. சிலருக்கு பசி, பட்டினியை ஏற்படுத்துவதன் மூலம். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். சிலருக்கு அவர்களுடைய நெருக்கமான ஆத்மாக்களை இழக்கச் செய்வதன் மூலம், சிலருக்கு அவர்களுடைய பொருளாதாரத்திலே நெருக்கடிகளை, வீழ்ச்சிகளை ஏற்படுத்துவதன் மூலம், சிலருக்கு அவர்களுடைய வருமான வழிகளிலே நஷ்டங்களை ஏற்படுத்துவதன் மூலம் என்னை நம்பி வாழக்கூடிய மீன்களாகிய உங்களை நான் சோதித்தே ஆகுவேன். அந்த சோதனையிலே வபஷ்ஷிரி சாபிரீன். என்னுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு எனக்கு விருப்பமான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய அந்த பொறுமையாளர்கள் எல்லோருக்கும் நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா. அவர்களுக்கு அந்த கவலையான, கஷ்டமான நிகழ்வு ஏற்படும் பொழுதே அவர்கள் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடத்திலே திரும்பி போகக்கூடியவர்கள், அவனுடைய விதியை பொருந்திக் கொண்டோம் என்று அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்ளக்கூடிய பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வரஹ்மா. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மன்னிப்பும் இருக்கிறது, ரஹ்மத்தும் இருக்கிறது, பாவ மன்னிப்பும் இருக்கிறது, அந்தஸ்தும் இருக்கிறது. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெற்றவர்கள். ஒரு சோதனை ஏற்பட்டு அதனை ஒருவர் பொருந்திக் கொள்வதன் மூலம் உலகத்திலே இழந்ததை அவர்கள் சிலவேளை அதைவிட அதிகமாக அடைந்து கொள்வார்கள். நாம் பலரும் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே நாட்டின் பல பகுதிகளிலிருந்து அகதிகளாக வெறும் கையுடன், சொப்பின் பேக்குடன் வந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்று பெரும் பெரும் கோடீஸ்வரர்களாக, தனவந்தர்களாக இருக்கிறார். முசீபத்துகள், நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது எங்களுக்கு கற்றுத்தரப்பட்ட துஆவும் அப்படித்தான். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபதி வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹு. உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டதா, உங்களுக்கு ஒரு கஷ்டம், நஷ்டம் வந்து விட்டதா, நீங்கள் மனம் உடைந்து போக வேண்டாம், நிராசையாகிவிட வேண்டாம், நீங்கள் மனதால் விழுந்து விட வேண்டாம். உடனடியாக அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள், யா அல்லாஹ், இந்த முசீபத்திலே எனக்கு நன்மை தருவாயாக, இதைவிட சிறந்ததை எனக்கு பகரமாக தருவாயாக என்ற துஆவை ஓதுங்கள். அல்லாஹ் அதைவிட, இழந்ததை விட சிறந்ததை இந்த உலகத்திலும் தருவான். அதே நேரத்திலே அந்த முசீபத்தை ஏற்றுக்கொண்டதின் மூலம் கிடைத்த பாவ மன்னிப்பும், அந்தஸ்துகளும், நன்மைகளும் அவர் பல வருடங்கள் வாழ்ந்தும் அந்த நன்மை அடைய முடியாத இபாதத்தின் மூலம். எனவே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நாம் ஆறுதல் வார்த்தையாக இதையே சொல்லுவோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த முசீபத்திலே நீங்கள் பொறுமையாக இருந்தீர்களே, அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொண்டீர்களே, அல்லாஹ்வை விட்டும் தூரமாகாமல் இன்னும் அல்லாஹ்வின் பக்கமே நெருங்கினீர்களே, அல்லாஹ்விடத்திலே கையேந்தினீர்களே,
இதற்கு இந்த ஓரிரு நாட்களிலே உங்களுக்கு கிடைத்த நன்மையும் அந்தஸ்துகளும் பாவமன்னிப்புகளும் நீங்கள் இதை உலகத்திலே பல வருடங்கள் வாழ்ந்து அமல் செய்தாலும் உங்களால் அடைய முடியாது. ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது. சில நேரங்களிலே அல்லாஹ் அவனுக்குரிய சில அடியார்களுக்கு ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பான். அமலை கொண்டு அந்த அந்தஸ்தை அவர்கள் அடையாத பொழுது சில சோதனைகளை ஏற்படுத்துவதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அந்தஸ்தை வழங்குகிறான். எனவே பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சோதனையிலே பொறுமையை மேற்கொண்டதின் மூலம் உயர்ந்த அந்தஸ்துகளையும் பாவமன்னிப்பையும் பெற்றுக்கொண்டார்கள். இது அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் பார்வையா அல்லது கோப பார்வையா? அல்லாஹ்வுடைய அருள் பார்வை. பாதிக்கப்படாதவர்கள் எல்லாம் நல்லவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் தான் பாவம் செய்தார்களா? முழு நாட்டிலும் உள்ள முழு உலகத்திலும் உள்ள பாதிக்கப்படாதவர்களே பாவம் செய்யக்கூடியவர்கள் இல்லையா? தவறு எல்லோரும் தான் செய்கிறோம், பாவம் எல்லோரும் தான் செய்கிறோம். அல்லாஹ் சோதனையே ஒரு சாராரிலே ஏற்படுத்துகிறான், அவர்களுக்கு மன்னிப்பையும் அந்தஸ்தையும் வழங்குவதற்கு. அதை பார்த்து ஏனைய எல்லோரும் படிப்பினை பெற்று ரப்பின் பக்கம் கவனத்தை திருப்புவதற்கு. எனவே இந்த அனர்த்தத்திலே மரணித்தவர்களும் நஷ்டவாளிகள் அல்ல, பாதிக்கப்பட்டவர்களும் நஷ்டவாளிகள் அல்ல. மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறோம், பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர். சோதனை எங்களுக்கு அல்லாஹு தஆலா இப்பொழுது எங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். அவர்களுக்கு சோதனையை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் அடைவது நோக்கமல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் வித்தியாசத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். இன் தகூனு தஅலமூன் ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன். என்னை நம்பி வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களே, என்னை சுஜூது செய்யக்கூடியவர்களே, என்னை தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களே, என்னை ஐவேளை தொழக்கூடியவர்களே, உங்களுக்கு இந்த உலகத்திலே நோவினைகள் கஷ்டங்கள் தாங்க முடியாத சோதனைகள் வருவதாக இருந்தால் அதே சோதனைகளும் கஷ்டங்களும் அனர்த்தங்களும் பிரச்சனைகளும் என்னை ஏற்றுக்கொள்ளாத இறை நிராகரிப்பாளர்களுக்கும் வரத்தான் செய்கிறது. ஆனால் என்னை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் என்னை ஏற்றுக்கொள்ளாத அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நெருக்கடி சோதனை கவலையின் மூலமும் என்னிடத்திலே நிறைய நன்மைகளையும் அந்தஸ்துகளையும் உங்களுக்கு ஆதரவு வைக்கலாம். அதை என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அந்த ஆதரவு கிடையாது. இதுதான் வித்தியாசம். அநியாயத்தை அணுவளவும் விரும்பாதவன் தனக்கே ஹராமாக்கி கொண்டவன் அல்லாஹு தஆலா. இன்னி ஹர்ரம்து ஸுல்ம அலா நஃப்ஸி. ஒருவர் இன்னும் ஒருவருக்கு சாதாரண ஒரு அநியாயம் செய்வதையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாதவன். அவன் நேர்மையானவன், இரக்கமானவன். ஒரு சாராருக்கு சோதனை ஏற்படுத்திவிட்டு முழு உலக மக்களுடைய உள்ளங்களிலும் அவர்களை பற்றிய இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் போட்டேன், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்பை போட்டு அவர்களுக்கு இவ்வளவு ஏற்பாடையும் செய்யக்கூடிய உள்ளங்களை வழங்கக்கூடியவனும் அல்லாஹு தஆலா. சோதிக்கப்படாத ஆரோக்கியமாக உள்ள எங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் அல்லாஹ் சோதிக்கிறார். அவர்கள் விடயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள போகிறோம்? ஒவ்வொருவரும் பொதுவாக எல்லா காலங்களிலும் என்ன நடந்தாலும் அள்ளி அள்ளி செலவழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அதனுடைய லாபங்களை கண்டு கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் இது குறிப்பிட்டவர்களுக்கல்ல, ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் என்ன செய்யலாம்? என்னுடைய சக்திக்கு உட்பட்ட முறை, என்னுடைய உடம்பால், என்னுடைய பணத்தால் நான் என்ன செய்ய?
எத்தனையோ வீடுகளை போய் பார்த்துவிட்டு வந்து சொல்லுகிறார்கள், 10 பேர் சேர்ந்தாலும் ஒரு 3 நாள் தேவைப்படும் அதற்குள்ளே உள்ள சேறுகளை வலித்து எடுத்து அதனை துப்புரவாக்கி கொடுப்பதற்கு. குறைந்ததை பாதிக்கப்பட்ட ஒருவருடைய வீட்டை துப்புரவாக்கி கொடுத்தாவது நான் வர வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் ஒன்றும் செய்யவில்லையே இன்னும் என்ற குற்ற உணர்வு இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் என்ன செய்யலாம், நான் என்ன பங்களிப்பு செய்யலாம், கேட்க வேண்டும். என்னால் என்ன பங்களிப்பு கொடுக்க முடியும்? அல்லாஹ் ஒவ்வொருவரையும் கவனிக்கும். இந்த நேரத்திலே ஆரோக்கியமாக உள்ளவர்கள், பாதிக்கப்படாதவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுடைய விடயத்திலே நடக்கக்கூடிய அந்த அவர்களுடைய முயற்சியை, அவர்களுடைய உதவியை வைத்து சிலவேளை பாதிக்கப்பட்டவர்களை விட நிறைய நன்மைகளை இவர்கள் சம்பாதித்துக் கொள்வார். ஹதீஸிலே அதுவும் மன் அஸ்ஸா முசாபன் ஃபலஹு அஜ்ரு மிஸ்லிஹி. பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதலாக யார் நடந்து கொள்கிறார்கள், ஆறுதல் வார்த்தைகளின் மூலமும் கொடுக்கப்பட வேண்டும். ஆறுதல் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பதன் மூலமும் கொடுக்கப்பட வேண்டும். யார் அவர்களுக்கு ஆறுதலாக நடந்து கொள்கிறார்களோ, சோதிக்கப்பட்டதன் மூலம் அவர்களுக்கு என்ன நன்மையோ அதே நன்மை உதவி செய்தவர்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, சோதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு என்று கியாமத்துடைய நாளிலே மிக பெருமதியான ஆடை அல்லாஹ் அணிவிப்பார். அவர்களுக்கு நன்மை வழங்கும் பொழுது அந்த சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தவர்களையும் அழைத்து கௌரவித்து அவர்களுக்கு பெருமதியான ஆடையை உடுத்தாட்டுவான். இந்த நேரத்திலே அவர்களுக்கு உதவியாக நடந்து கொண்டவர்கள் இவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே எல்லா மஹல்லாக்களிலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு, இயலுமான அளவுக்கு தன்னுடைய முயற்சிகளை எல்லோரும் செய்கிறார். பல ஊர்களிலிருந்தும் போய் அந்த வீடுகளை துப்புரவு செய்து கொடுப்பதிலே, அவர்களுக்கு ஏற்பாடு செய்வதிலே எல்லோரும் பங்கெடுக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற உங்களுடைய இந்த கொழும்பு பகுதி போன்ற இடங்கள் அதிலே உண்மையிலே உதாரணம் கூறப்பட வேண்டிய இடங்கள். அன்று ஒருவர் சொல்லுகிறார், அநேகமாக எந்த ஊர்களில் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லா காலங்களிலும் நிறைய மக்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்களோ, அநேகமாக அவர்கள் எல்லா அனர்த்தங்களிலும் பெரிய அடிப்படையிலே பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறார். அது சதகாவுடைய ஒரு மிக முக்கியமான பிரயோசனம். இப்படியான நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், நான் செய்யக்கூடிய இந்த சதகா எவ்வளவு கூடுதலாக செய்வோம் அந்த அளவுக்கு அது எனக்கும் என்னுடைய பிச்சரங்களுக்கும் ஊருக்கும் பாதுகாப்பு உத்தரவாதம். அது சதகாவுக்குரிய தன்மை. சதகா என்பதை அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அமலாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். திருமதியிலே தெளிவாக ஹதீஸ் வருகிறது, அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைத்த பொழுது பூமி குலும்ப ஆரம்பித்தது, பூமி அசைய ஆரம்பித்தது. அல்லாஹு தஆலா அந்த பூமியை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி பெரும் பெரும் மலைகளை படைத்து அந்த பூமி அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். மலைகளின் மூலம் அல்லாஹ் அந்த பூமி அப்படியே ஆடாமல் அசையாமல் தரிப்படுத்தினான். மலாய்க்காமார்கள் இவ்வளவு பிரமாண்டமான பூமியை அசைய விடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய படைப்பாகிய இந்த பிரமாண்டமான மலைகளை கண்ட பொழுது ஆச்சரியப்பட்டவர்களாக கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பினங்களிலே இந்த மலைகளை விடவும் சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கிறதா? அல்லாஹு தஆலா சொன்னான், ஆன், என்னுடைய படைப்புகளே இதைவிட சக்தி வாய்ந்த படைப்பு தான் இரும்பு. மலாயிக்காமார்கள் கேட்டார்கள், அந்த இரும்பை விடவும் சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கிறதா? அல்லாஹு தஆலா சொன்னான், ஆம், நெருப்பு. நெருப்பின் மூலம் இரும்பையும் உருக்கலாம். திரும்பவும் கேட்டார்கள், அந்த நெருப்பை விடவும் சக்தி வாய்ந்த படைப்பு உன்னிடத்திலே இருக்கிறதா? ஆம், தண்ணீர். நெருப்பையும் அணைத்துவிடும். கேட்டார்கள், தண்ணீரை விடவும் சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கிறதா? ஆம், என்னுடைய காற்று என்ற அந்த படைப்பு.
கேட்டார்கள், அதை விடவும் சக்தி வாய்ந்த ஒன்று இருக்கிறதா? அல்லாஹு தஆலா சொன்னான், மனிதன் செய்யக்கூடிய சதகா, இஹ்லாசுடன் செய்யக்கூடிய சதகா இந்த பிரமாண்டமான சக்தி வாய்ந்த படைப்பினங்களை விட சக்தி வாய்ந்த. அது மனிதனை பயங்கரமான எல்லா ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாக்கும், கெட்ட மௌத்தில் இருந்தும் பாதுகாக்கும். எந்த அளவு சதகா செய்யப்படுகிறதோ, எந்த அளவு மறைமுகமாக இஹ்லாசுடன் கொடுக்கப்படக்கூடியவருடைய கண்ணியத்தை மரியாதையை பாதுகாத்து மனிதன் எந்த அளவு அள்ளி அள்ளி முடிந்த அளவு சதகா கொடுக்கிறாரோ அது அவருடைய உலகத்தின் சோதனைகளுக்கும் பாதுகாப்பு, மறுமையின் வெற்றிக்கும் பாதுகாப்பு, மறுமையிலே உள்ள தண்டனையில் இருந்தும் பாதுகாப்பு, ரப்புடைய கோப பார்வை விழாமல் இருப்பதற்கும் பாதுகாப்பு. எனவே எவ்வளவு முடியுமோ சதகாவை வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆக்கிக்கொள். அது பாதுகாப்பு. அது அப்படி சிறந்த ஒரு அமல். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த சோதனையை அல்லாஹ்வுடைய அருள் பார்வையாக பார்ப்போம். மரணித்தவர்கள் ஷஹாதத்தை அடைந்து கொண்டார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் பொறுமை செய்வதின் மூலம் நன்மை அடைந்து கொண்டார்கள். நாம் உதவி செய்வதின் மூலம் அவர்கள் அடைந்த நன்மைகளை நாங்களும் அடைந்து கொள்வோம். எங்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்வோம். இந்த நிகழ்வில் நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? உதவி செய்யவும் இல்லை, இப்படியான நிகழ்வுகளை பார்த்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் இல்லை. அவர்கள் வளமையை போன்று இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவத்திலே, அவர்களுடைய முசீபத்தான விடயங்களிலே, அவர்களுடைய வீண் விரயமான செலவுகளிலே என்று ஆடம்பரமான செலவுகளில் என்று அவர்களுக்கு இந்த நிகழ்வு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை, மனதிலே வருத்தத்தை ஏற்படுத்தவில்லை, உதவி செய்ய வேண்டுமே என்ற உணர்வை தூண்டவும் இல்லையே. இவர்கள்தான் இந்த விடயத்திலே நஷ்டவாளிகள். ஆடம்பரமாக அனாவசியமாக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தையும் எடுத்து நினைப்போம். இதன் மூலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை திரும்பவும் எழுப்பி விடுவோம். கோடிக்கணக்கை மக்கள் இழந்திருக்கிறார். கோடிக்கணக்கான ரூபாய்களை, பொருள்களை இழந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் கவலைப்பட்டு ஆசை வைக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்டவர்களை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு என்னுடைய இந்த பணம் உதவியாக இருக்க வேண்டும். நான் மகனுடைய திருமணத்தை இவ்வளவு செலவழித்து செய்ய இருந்தேன். யா அல்லாஹ், பாதிக்கப்பட்டவர்களுக்காக அதை நான் குறைத்து கொண்டு அதிலே பாதியை கொண்டு போய் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு கொடுத்து அவரை எழுப்பி விடுவதற்கு முயற்சி செய்கிறேன் என்று உதவி செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அந்த துஆ கபூல். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. எனவே கடைசியாக அதிகமாக சதக்கா செய்வதுடன் ஹதீஸிலே வந்திருக்கிறது, தபரானியிலே, யார் தன்னுடைய நியமத்துகளை எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ள விரும்புகிறாரோ அவர்கள் அதிகமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்ற ஜிக்ரை ஓதட்டும் என்றும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்ற ஜிக்ரை அதிகம் ஓதுவது இருக்கக்கூடிய நியமத்துகளை பாதுகாக்கும், புதிய நியமத்துகளை வரவழைக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னை பயந்து வாழக்கூடிய உண்மையான முத்தகீங்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த அனர்த்தத்திலே யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களுக்கு நீ உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்குவாயாக. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய கபறுகளை சுவன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை, பதவிகளை வழங்குவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய இழப்பின் மூலம் யாரெல்லாம் மனைவிமார்கள் விதவைகளாக ஆகிவிட்டார்களோ, பிள்ளைகள் அனாதைகளாக ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. அவர்களுக்கு நீ பொறுமையை நசீபாக்குவாயாக, ஆறுதலை வழங்குவாயாக. உன்னுடைய விதியை ஏற்றுக்கொண்டவர்களாக பொறுமையோடு வாழ்வதற்குரிய வழிகளை காட்டுவாயாக. சிறந்த பகரத்தை நீ வழங்குவாயாக. அந்த விதவையாகிவிட்ட பெண்களுக்கு, அனாதையாகிவிட்ட பிள்ளைகளுக்கு, சிறிய சிறிய குழந்தைகளை இழந்த அந்த தாய்மார்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, உதவி செய்வாயாக. அவர்களுக்கு பொறுமையை நசீபாக்குவாயாக. அவர்களுடைய ஈமானையும் பாதுகாப்பாயாக, ஈமானிலே உறுதி ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக சொத்துக்களை, செல்வங்களை இழந்து மனதாலும் உடைந்து விட்டார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு ஆறுதலை வழங்குவாயாக.
இழந்தவைகளை எல்லாம் நீ திருப்பி கொடுப்பாயாக, இருந்ததை விட சிறந்த வாழ்க்கையை வழங்குவாயாக, அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் முடியுமோ அவர்களுக்கு உதவி செய்வதற்குரிய வழிகளை, வசதி வாய்ப்புகளை, சக்திகளை நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ், இந்த நிகழ்வின் மூலம் நாங்கள் எல்லோரும் பாடம் படிக்க வேண்டும். யா அல்லாஹ், இப்படியான சோதனைகள் திரும்பவும் இந்த நாட்டில் யாருக்கும் வராமல் நீ பாதுகாப்பாயாக. எல்லோரையும் மன்னித்து விடியா அல்லாஹ், எல்லோரையும் மன்னித்து விடியா அல்லாஹ். நாங்கள் எல்லோரும் நிச்சயமாக நிறைய பாவங்கள் செய்கிறோம். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களுக்கோ, எங்களுடைய பிச்சளங்களுக்கோ, எங்களுடைய ஊர்களிலோ இது போன்ற கஷ்டமான சந்தர்ப்பங்கள், கட்டங்கள் வருவதிலிருந்து நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். இனி இப்படியான நிகழ்வுகள் வராமல் நீயே பாதுகாத்து விடியா அல்லாஹ். உன்னுடைய அருள் பார்வையை கொண்டே பார்த்து விடியா அல்லாஹ். எங்கள் எல்லோருடைய இறுதி முடிவுகளையும் சிறந்ததாக ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் நல்ல மௌத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டையும் நாட்டிலே உள்ள மக்களையும் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் இந்த நெருக்கடியான கட்டத்திலே உதவி செய்கிறார்களோ, தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலம், தன்னுடைய உடலின் மூலம், என்னென்ன அடிப்படைகளில் யாரெல்லாம் அள்ளி அள்ளி செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் இன்னும் நீ பரக்கத்து செய்வாயாக, இன்னும் இன்னும் ரஹ்மத்து செய்வாயாக. அவர்களுக்கு இப்படியான சோதனைகள் வராமல் நீ அவர்களை, அவர்களுடைய பிச்சளங்களை, பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا، وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها هرما ناغلا ومرضا حابسا وموتا خالصا. وصلوا الذي بينكم وبين ربكم تسأدوا، وأكثروا الصدقة في السر والعلانية توجروا وتحمدوا وترزقوا، وأمروا بالمعروف تحسبوا، وانهوا عن المنكر تنصروا. يا أيها الناس إن أكيسكم أكثركم ذكرا للموت وأحسنكم استعدادا له. ألا وإن من علامات الأكل التجافي دار الغرور والإنابة إلى دار الخلود والزود لسكن القبور. والله سبحانه وتعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنك ميت وإنهم ميتون ثم إنكم يوم القيامة عند ربكم تختصمون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله سبحانه وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمة أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقلاهم علي رضي الله عنهم.
اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أيد الإسلام وأنصاره، اللهم وفقنا لما تحب وترضى، واجعل آخرتنا خيرا من الأولى. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأعظم وأكبر، والله يعلم ما تصنعون.